காஞ்சி போய் கிடக்குது, பட்டுப்போன மாதிரி இருக்குது. ஆனால் படவில்லை. இது ஒரு அழகு தாவரம். பெருமளவுக்கு வேலியாக இதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இதை நான் டென்மார்க்லேயும் பார்த்தேன், பெரும்பாலான டென்மார்க்கில் பல இடங்களில் இதைத்தான் வேலி போல் இப்படி நட்டு இருக்கிறார்கள். இது இப்போ என்ன சொல்லுது, குளிர்காலம் முடிஞ்சு காலப்படியாக இலைகள் காய்ந்து போயிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த இலைகள் கொட்டுண்டு போய் புதுசாக பச்சை பசையிலேருந்து இலைகள் முளைக்கும். டென்மார்க்கில் பார்த்தா அதே வேலி அமைப்பு போன்ற இது நான் இப்போ ஸ்வீடனில் பார்க்குறேன். இது இந்த இடத்து பேர் முல்மோன்னு சொல்லி ஒரு ஸ்வீடனில் இருக்கிற ஒரு நகரம். இது அந்த காற்றுக்கு இது இந்த சத்தம் நல்லா இருக்குது. சத்தம் கேட்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்வீடன் சைக்கிளை பாருங்க, முன்னுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே ஆட்கள் சாமானியத்தெல்லாம் அதே போல் ஆட்களையும் ஏற்றி கொண்டு போகிறார்கள். ஒரு இடத்தை பார்த்தேன், நான் நினைக்கிறேன் ஒரு கணவர் மனைவியையும் 2 பிள்ளைகளையும் அதுக்குள்ளே ஏற்றி கொண்டு போனது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பறவைக்கு என்ன பேர் என்று தெரியல. ஒரு வாத்தோ தாரா வகை அப்படித்தானே. கோட்டை பழைய காலத்து பக்கத்தில் சுற்றி அகழி இருக்குது பாருங்க.